அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக 5, 6, 7 ஆகிய தினங்கள் மார்ச் மாதத்தில் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனது பார்வையில் சந்திரனை சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கிறார். ராசியின் அதிபதியின் பார்வையில் அப்படி இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சகாயமானவராகவும் தொழில் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் மட்டும் அஷ்டமத்தில் இல்லை, அவருடன் இணைந்து குருவும் சஞ்சரிக்க போகிறார். குரு சந்திரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசி தான் அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியின் மற்றொரு வீட்டிற்கு உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே ஒரு வகையில் ராசிக்கு அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய வேளையில் உறுதியாக தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு வகையான சிக்கல்கள் உருவாகலாம். எனவே இந்த சந்திராஷ்டம தினங்களை எதிர்கொள்ளும் போது மட்டும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டும். இந்த மார்ச் மாதத்தில் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் விழிப்புணர்வுடன் இருந்தால் எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு வகையான சிரமங்களையும் தடைகளையும் உறுதியாக விளக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன வருத்தத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் அமரும் போது நாம் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் மற்ற விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து சில விஷயங்கள்ல இருந்து விலகி சென்றாலும் கூட நம்மளை துரத்தி கொண்டே இந்த தினங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களை எதிர்கொள்ளும் போது மட்டும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்ள வேண்டும். தேவையற்ற சங்கடங்களை சந்தித்ததற்கு பிறகு மன வருத்தத்தை கொள்வதை விட இந்த தினங்களில் விழிப்புணர்வுடன் இருந்தால் உறுதியாகவே பல சிரமங்கள் வராமல் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கிய முடிவுகள் மற்றும் முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் நிச்சயமாக பிரச்சனைகளும் சிரமங்களும் குறைந்து நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம தினங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உறுதியாகவே நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் வந்து சேருவதற்கான யோகம் கிடைக்கும்.